இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஆடு மேய்ச்சான் பாறை. கடியப்பட்டினத்தில் கடலுக்குள்ளே இருக்க பேருக்கு ஆடு மேய்ச்சான் பாறை. எப்படி ஆடு மேய்ச்சான் பாறை வச்சிருக்க முடியும்? ஆடு மேய்ச்சாதானே ஆடு மேய்ச்சான் பாறை வச்சிருக்க முடியும். ஆனால் கடலுக்குள்ளே அமைதியாக இருக்குது. இதை சுற்றி எல்லா இடமும் முழுகி போன இடங்களாக இருக்குது. கடலில் மட்டும் இல்லை, கரையிலும் தேங்காய்பட்டினத்தில் கலிங்கராஜபுரம்னு ஒரு ஊர், கடல்லேருந்து 2.5 கிலோமீட்டர் உள்ள நிலத்தில் 7 மீட்டர் ஆழத்தில் இந்த கோயிலை அப்படியே மண்ணை மீட்டு எடுத்திருக்காங்க. 1922 இது அரசு செய்யலை, மக்கள் செஞ்சுருக்காங்க. 1922லேருந்து 1995 வரைக்கும் 10 ஏக்கர் கடல் மண்ணை 7 மீட்டர் எடுத்து இந்த கோயிலில் முழுசும் மீட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், அந்த மக்கள் இந்த மாதிரி ஒரு 13-14 இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது மண்ணுக்கு அடியிலும் புதையுண்ட நகரங்கள் இருக்குது. இன்றைக்கி ராமநாதபுரத்தில் அத்தியுத்துன்ற ஒரு இடத்துல முழுக்க 7 மீட்டர் 8 மீட்டர் கீழே ஒரு புதையுண்ட நகரமே நமக்கு இருக்குது. ஏன்னா மானாமதுரை வரைக்கும் கடல் போய் அழிச்சிருக்கு. அந்த கடல் போய் அழிச்சதால்தான் வைகை நதியை பெரிய ஏரியில் நிறுத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆறு கடல் ஆறு வழியாக உள்ளே போய் ஒரு ஊரையே 100 கிலோமீட்டர் போய் ஊரையே அழிச்சதுன்னா அவன் மறுபடியும் ஆறை கடலுக்குள்ளே விடுவானா? நிறுத்திட்டான்.